Hi friends, millet series அதாவது சிறுதானிய சீரியஸ்ல நான்காவது ரெசிபியா சாமை அரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்குங்க. கூடவே எந்த டம்ளர்ல நம்ம சாமை அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்குங்க. ரெண்டு இன்கிரீடியன்ட்டையும் ஒரே கிண்ணத்துல சேர்ந்தா மாதிரி எடுத்துக்குங்க. அப்பதான் தண்ணி மெஷர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரெயினர்ல நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து குக்கர் பேன்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே நம்ம வடிகட்டி எடுத்திருக்கிற அரிசி பருப்பை அதுல சேர்த்து சில நொடிகளுக்கு வறுத்து விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம எந்த கிண்ணத்துல அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிண்ணத்தால 3 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் இடிச்ச மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்குங்க. குக்கர் பேனை மூடி விட்டு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. 3 விசில் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா இறங்குறதுக்குள்ள இன்னொரு பக்கம் பேன்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. மெல்ட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் போல இஞ்சி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 7-8 முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு அடுப்புல மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு எடுத்திருக்கிறத அது கூட சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியா மேல 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சாமை அரிசி பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூட நல்ல சுட சுட சாம்பார், பக்கத்துல கொஞ்சமா சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.